அதாவது பெண்களுடைய பெருமையை வந்து 14 பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது 16 வகை செல்வங்கள் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோட 16வது கவர்னராக பதவி எடுக்கிறேன். இப்போ 16 வகை செல்வங்கள் அப்படிங்கிறோம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வினி இல்லாத உணவும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடுமுறை உருவமில்லாத வாழும் துய்ய நின் பாகத்தில் அங்கும் உதவி பெரிய தொண்டர்கள் கூட்டு கண்டாய் அவையாளி அறிவுயிரும் ஆயிரது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகமானி அருள்வாமி அதிராமியே. இந்த பாடல பாத்தீங்க அப்படின்னா கலையாத கல்வின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த 16 செல்வங்கள்ல முதல் இருந்தது கலையாத கல்வி. அந்த கல்விக்குரிய தேவதை யாரு? சரஸ்வதி. அதே பெண்மைகள் தான் இருக்கிறாங்க. அப்போ பெண்மையை வந்து அந்த காலத்திலேயே எத்தனை வருஷத்துக்கு இல்லாத பாடல் அப்போ பெண்மையை தான் வந்து போடுறாங்க. ரெண்டாவது அந்த பாடல வந்து ஒவ்வொரு செல்வங்களும் 16 செல்வங்கள் வரும்போது 8வது செல்வம் வந்து வரும்போது வந்து அன்பகலாத மனைவியை கொடு அப்படின்னு சொல்லி அபிராயப்பட்டர் வந்து கேட்கிறார். அன்பகலாத மனைவியும் கேட்கிறார். அன்பகலாத மனைவி. அந்த அன்பு அகலாத மனைவியெல்லாம் 8வது இடத்துல வருது. ஏன்னா 8 அப்படிங்கிறது வந்து அஷ்டதஸ்மிகள். அஷ்டதஸ்மியுடைய சுரூபமா இருக்கிறதே வந்து பெண்கள் தான்.